ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் வீட்டு அரிசி, பருப்பு போன்ற தானியங்களில் வண்டு, புழு போன்ற பூச்சியெல்லாம் வருதா? அதை வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே ரைட் சைடில் தெரிகிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து வர எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஏன் இந்த அரிசி பருப்புல எல்லாம் பூச்சி, புழு, வண்டு இதெல்லாம் வருதுன்னு தெரியுமா? நம்ம மந்த்லி போயிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான அரிசி, பருப்பு இது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் அந்த மந்த்துக்கு தேவையானதை வாங்கிட்டு வரோம். அதை வாங்கிட்டு வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சிடுறோம். இதை மூடி வைக்கிறதுனால அந்த பாத்திரத்துக்குள்ளே உள்ள தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி சில பூச்சி, புழுலாம் உருவாகுது. அதை நம்ம கவனிக்கிறதில்ல. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் பார்க்குறோம். நமக்கு இதுவும் தோணும், ஆனால் ஏன் இந்த கடைகளில் மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதில்ல அப்படின்னு தோணும். ஏன் அப்படின்னா அவங்க உடனே சேல் பண்ணுறனால கடைகளில் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கிறதில்ல. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வாங்கிட்டு வந்ததுமே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரன்னிங் வாட்டரில் நல்லா கழுவிட்டு அதை வெயிலில் காய வைக்கணும். அதை ஒரு நல்ல பாத்திரத்தில் தண்ணி, எண்ணெய் பிசுக்கு இல்லாத பாத்திரத்தில் மாற்றிட்டு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பாட்டி சொன்னது தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வேப்ப இலை. இந்த வேப்ப இலை நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். இந்த வேப்ப இலையை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, வெயிலில் காய வைக்காமல் நிழல் உள்ள இடத்துல காய வச்சு அதை நம்ம வச்சுருக்க அரிசி பாத்திரத்தில் மேலேயே ஒரு 2 கொத்து வச்சிடணும். 2 கொத்து வச்சிட்டோம் அப்படின்னா இதோட வாசத்துக்கு எந்த புழு, பூச்சி, வண்டு எதுவுமே வராமல் இருக்கும். நமக்கே இந்த வேப்ப இலையோட ஸ்மெல்லு பிடிக்கிறதில்ல. புழு, பூச்சி மட்டும் இருக்குமா என்ன? அதுக்கப்புறம் அதுவும் ஓடி போயிடும். நீங்கள் கிராமத்தில் இல்லாமல் நகரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வர மிளகான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காஞ்ச மிளகா, அந்த மிளகாவை ஒரு 4-5 எடுத்து அந்த அரிசி, தானியம் வச்சுருக்க பக்கெட்டில் போட்டுருங்க. அப்படி நீங்கள் போட்டாலுமே அதில் புழு, பூச்சி, வண்டெல்லாம் வராது. அது ஒரு 2 எடுத்து நம்ம கையில் வச்சு ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே மூக்குக்கு நெடி ஏறும். புழு, பூச்சால் மட்டும் எப்படி இருக்க முடியும்? இல்லை, ஒரு சில பேருக்கு இந்த மிளகா யூஸ் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா, நீங்கள் பிரிஞ்சி இலை சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த பிரியாணி இலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த பிரியாணி இலையில் ஒரு 4-5 இலை மட்டும் எடுத்து நீங்கள் அந்த அரிசியில் போட்டுடலாம். இந்த பிரிஞ்சி இலை எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளுக்கு ஒரு நல்ல நறுமணத்தை தருதோ அதே அளவுக்கு இது அந்த புழு, பூச்சி அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு எதிரி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் அந்த அரிசி, பருப்பில் போட்டால் உங்களுக்கும் எந்த கெட்ட ஸ்மெல்லும் இருக்காது. அதே சமயத்தில் உங்களுக்கு அதில் உள்ள பூச்சி, புழு எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ.